ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் வந்து இப்போ வெண்பா கிட்ட வசமாக வந்து சிக்கிக்கிட்டா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரகு மாட்டின விஷயத்தில் சுடர் ரொம்பவே வந்து படபடப்பாக இருந்ததுனால அவள் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறா இல்லையா. ஒரு ஃபோனை வந்துட்டு ஹால்லையும் இன்னொரு ஃபோனில் தான் ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் வந்து வெண்பா குட்டி அந்த ஃபோனை பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே என்ன நம்ம ரேணுமா இங்கேயே ஃபோனை போட்டு போயிட்டாங்க, சரி போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரேணுமாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா, பார்த்தா இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்து நம்ம வெண்பா குட்டி ஒளிஞ்சிருந்து பார்த்தா இன்னொரு ஃபோனை பார்த்ததுமே வெண்பாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பமாயிடுறாங்க. பார்த்தா வந்து வேறு யாருக்கிட்டே வேறு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாட்டினா அவ்வளோதான் கதிரேசன், இந்த 50 லட்சத்தை விட்ற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கினதுக்கு அப்புறமா இவ எங்கே ஃபோனை வச்சுருந்தாலும் சுடர் அந்த இடத்துல ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது நம்ம நிஷா கிட்ட காட்டுறாங்க. சித்தி இங்கே பாருங்கள் சித்தி 2 ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ரேணுகாம்மா நேற்று தான் பார்த்தேன், இதை பாருங்க அப்படின்னு சொல்லுமே ரேணுகாவுக்கு நிஷாவுக்கு சமசாக்கு. என்ன சொல்கிற வெண்பா, வேறு ஏதாவது ஃபோனாக இருக்கும். இல்லை சித்தி இதுலேருந்து அவங்க யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன் சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கையும் இல்லை காலும் இல்லை நம்ம நிஷாவுக்கு. என்ன நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னால் அதுலேருந்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் கால் போயிட்டு வந்துட்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு படபடப்பு தாங்க முடியல. என்னடா இது அப்போ வந்துட்டு ஏன்னா வந்து அந்த போலீஸ் சொல்லியிருப்பார், நான் வந்து கதிரேசன் கிட்ட மட்டும்தான் சொன்னேன் அந்த ரகு வீட்டுக்கு போகிறேன்னு. அதுக்குள்ளாண்டி விஷயம் வந்து எப்படி பரவுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துக்கோமே. அப்போ நம்ம அக்கா தான் வந்துட்டு விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காளா, அப்போ அக்கா தான் வந்துட்டு இது திருடினது போனது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்குள்ளே பல கேள்வி. என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து நிஷாவால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் புரியுது. அப்போது மல்லி சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இப்போ வந்து உண்மையிலுமே வந்துட்டு எங்கள் அக்கா இருக்க மாட்டாளோ, ஒருவேளை சுடர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசை போட்டு குழப்பிகிட்ருக்காங்க நிஷா. இதை எப்படியாச்சும் வந்து அப்பா கிட்ட சொல்லியே ஆகணுமே. ஏன்னா இது இவ்வளோ பெரிய விஷயம். ஆரம்பத்தில் இருந்தே பணம் காணாமல் போகும்போது நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். இப்போ வந்து போலீஸ் வந்து எங்களை தவிர வேறு யாருக்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்லும்போதும் நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அப்போ எங்கள் 3 பேருக்குள்ளே மட்டும்தான் வந்து விஷயம் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போது அது வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நிஷா இவ தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடர் மேலே 200% சந்தேகம் வந்துருச்சு நிஷாவுக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் இது ஏதாவது ஒன்று பண்ணியே தானே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தா. ஆமாங்க, வெண்பா குட்டி சொன்ன மாதிரி கரெக்டாக இவள் ஃபோன் பேசினது வந்தது எல்லாமே வந்துட்டு தெரிய வரவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியாமல் வந்து தவிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சகிச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் வந்துட்டு என் அக்கா இவ்வளோ மோசமானவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. நிஷாவுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியல. என்னடா இது நம்ம அக்காவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளால் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இப்போ ரொம்ப வந்து குழம்பி போயிருக்கா. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஷா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து என்னையுமே நம்பாதீங்க அக்காவையுமே நம்பாதீங்க, ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து மட்டும்தான் வந்து விஷயம் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லும்போது நம்ம முட்டாள்தனமாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல. ஏன் நிஷா இப்படி பேசுகிற, நீ இப்படி எப்போது பேச மாட்டியே, உங்கள் அக்காவை எப்போதும் நீ விட்டு கொடுக்க மாட்டியே, நீ முன்ன வேணால் விட்டு கொடுப்பியே ஆனால் உங்கள் அக்காவை விட்டு கொடுக்க மாட்டியே, இப்போ என்ன புதுசாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. சுத்தமாக புரியல கதிரேசனுக்கு, எதுக்காக இவ இப்படி பேசுகிறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன தான் வந்து பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து சமாளிக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு
தெரிய வரவுமே கிளியரான முடிவுக்கு வர்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கிட்ட நிஷா ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி மல்லி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல நிஷா, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நீ சொன்னதான் உண்மையாக இருக்குன்னு எனக்கு தோணுது மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல. புரியல நிஷா, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எங்கள் அக்கா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த காசெல்லாம் எடுத்தது அவளாக தான் இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல. திடீர்னு உனக்கு தோண என்ன நிஷா காரணம்? கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து திடீர்னு தோணாது. நீ ஏன்னா உங்கள் அக்கா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொல்லு, என்ன நடந்துச்சோ அதை சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிஷா. இதை கேட்டதுமே வந்து பயம் வர ஆரம்பிக்குது மல்லிக்கு. ஆகா, உண்மை வந்து நிஷாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இங்கே இருக்கவுமே உண்மை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நிஷாவுக்கும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் என்ன ஆக போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே அது நடக்காது அப்படின்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஆக போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.